நம்ம இருக்கிற பார்த்தீங்கன்னா இதுதான் டைம் ஸ்கொயர். இதுவே ஒரு நல்ல மால்லாம் சுற்றி இருக்க ஏரியா. ரிவருக்கு பக்கத்தில் இருக்குது. நிறைய இடம் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈவினிங் வந்தால் இங்கே லைட்டிங்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். இப்போ மழைங்கிறதெல்லாம் கொஞ்சம் டல்லாக தெரியும் எல்லாமே. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு திங்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. லைக் பாருங்கள் எவ்வளோ ஏகம் கொஞ்சம் போயிருப்பாங்க. பர்கர் வந்து நைட்டு வந்து லைட்டிங்ஸாக இருக்கும். எங்கே வண்டி நிப்பாட்டினது நிப்பாட்டா இங்கே இங்கே நிப்பாட்டி நடந்துட்டு வந்தேன். இல்லை உள்ளே போகுமா பைக்? எங்கே உள்ளே பைக் போகுமா ரிவர் பக்கம்? இல்லை போகாது இதை ஏற்றி நிப்பாட்டிட்டேன். ஓ இங்கேயும் வந்துட்டு எனக்கு மெட்ரோ இருக்குது. எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ். ஓகே மழை ரொம்ப பெய்யலை, பட் தூர்ற மாதிரி தான் இருக்குது. அதுவே ரொம்ப பெஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. வித்தியாசமான ஃபீல் லைக் வாக்கிங் இன் லண்டன் ஸ்ட்ரீட். நாளைக்கு மழை இல்லைன்னா காலையில் இங்கே போயிட்டு வரலாம். நமக்கு 3:30 தான் இப்போ ட்ரெயின். Volkswagen டாக்ஸியாக வருது. டெஸ்லாவே டாக்ஸியாக இருக்குது. அது எடுத்தே இல்லையா டெஸ்லா டாக்ஸி? எடுத்து இந்த கம்பெனி தானே நான் வந்ததுலேருந்தே இருக்குது. குயிக் யூனிக்ளோ எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் இருக்கானுங்க. எப்படியும் ரேட்டு ஹெவியாக இருக்குல்ல? ஃபீலு ஹெவியாக இருக்குல்ல? ஒரு ஹெவியாக இருக்குல்லன்னு வெளியே பார்த்தாலே ரேட்டு தெரியுது. 399 RMB, 99 RMB. ஆஹா பீஸா ஹட் இருக்கு. சைசீரியா பீஸா இல்லை, முன்னாடி இருந்துச்சு. பட் இல்லையா? இல்லை இன்னும் போகல. போகணும். என்னைக்கு? நாளைக்கு நைட்டா? தெரிலடா, போகணுண்டா. ஈவினிங் பார்ப்போம் எப்படின்னு. டாக்கோ பெல் போனேன் அன்னைக்கு, வந்த அன்னைக்கு என்னாச்சுன்னா க்ளோஸ் பண்ணுற டைமு. இந்த ப்ளூ ஃப்ராக்ன்ற கடை எல்லா இடத்துலையும் இருக்குது. இதில் ஃபுல்லாக எல்இடி டிஸ்பிளே தானே நைட்டு. செம்மையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயர் மாதிரி வந்து நிறையா டிஸ்பிளேஸ்லாம் வரும். ஏவி எல்லாமே போடுவாங்க. நல்ல மழை இல்லை. கிளைமேட்டு மாதிரி கோல்டாக குடிச்சு எனக்கு ஓரளவு மாதிரி தானே இருக்குது. செத்தாண்டா சேகர் வழி இல்லை. இல்லை இந்த டெக்கில் ஏறி நடந்து போகிற மாதிரி வரும் தெரியுமா? தொண்டை வேறு கம்புது. அதுக்கு எம்ஐ ஷோரூம் இன்னும் இங்கே தான் இருக்குது. பார்க்குறியா? அது பெரிய ஷோரூம், எம்ஐ ஷோரூம். ஓகே. ஆனால் மேக்ஸிமம் நிறைய வந்துட்டு இங்கே வந்து நம்ம ஊரோட ஒரு 5000 10,000 கம்மியாக தானே இருக்கும். 10,000 சொல்ல முடியாது, பட் 5000 எனக்கு தெரிஞ்சு நல்லா கம்மியாக இருக்கும். பட் மாடல் பேரை தான் மாற்றி வச்சுருப்பாங்க. ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே நல்ல ஓடி தீர்ந்து போன மாடல் தான் நம்ம ஊரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ ஷாமிலே எவ்வளோ வெரைட்டி இருக்குது. கேமராவா என்ன இது? இல்லைடா ஃபோனுடா. ஃபோன் வித் கேமரா போல். அடுத்த வருஷம் நம்ம ஊரில் 1,00,000 ரூபாய்க்கு இறக்கும். இப்போ மிச்சம் எங்கே போகிறது? எவ்வளோ ப்ரைஸு? ப்ரைஸ் தெரில. கேமரா மாதிரி இருக்கு. 6,000. இது வந்து 6,000. இது 64,000 ரூபாய். ஆமாம் ஆமாம், இது 65,000. இது 65 தானே? இது பார், இது ஒன்று சாம்பிள் பாரு. சும்மா நச்சுன்னு இருக்கா? இது வாங்கிரு. 65,000க்குலாம் வாய்ப்பு இல்லை பாஸ். ஜூமிங் கெப்பாசிட்டி பாரு. அப்பா
ஜூமிங் கெப்பாசிட்டி பாருங்க. எங்கேயோ நிற்கிறாரு. செமையா ஜூம் ஆகுதுரா வேலு. ஓகே கூல். எங்கே வைக்கணும்னு தெரியலையே. இங்கே தானே. ஓகே இது வாட்ச். இது ஒர்க் ஆகுமா? ஷவுமிலே காரா விட போகிறாங்களா? ஷவுமி SU7 ஆமாடா. அடுத்து கார் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட ஒரு ப்ரோமோ தான் இதை ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி பட் நல்லா இருக்கும். கேமரா குவாலிட்டியே செம்மையாக இருக்குடா. 30,000 ஆமாடா ஷவுமி இருக்குமே. இது ஸோ எம்ஐ தான் இங்கே ஷவுமின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபோன்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இறங்குறது கொஞ்சம் டைம் எடுக்கும். X Fold 3 ஸ்பெசிஃபிகேஷன் வச்சா நல்லாயிருக்கும். K70 Note 13 Pro ஊரில் என்ன பேரில் வைக்கிதுன்னு தெரியலையே. 16GB RAM 512GB. இது 18,000 நல்லா தான் இருக்கும். கேமரா சிச்சுவேஷன் பார்ப்போம். எது ஆனால் அதே இதுதான்டா ஆண்ட்ராய்டு. இது 4 ஜூமிங் கெப்பாசிட்டி பாரு. லைட்டில் தெளிவாக தெரியுதோ. ஆனால் அந்த இது இருக்குது லேக் ஆகிறது இருக்க தான் செய்யுது. பா எவ்வளோ கேஜெட்ஸ் இருக்குது பாடுறா இதில். டச்சா? ஆமாம். டிவி மாதிரி இறக்கியிருக்கானுங்க. இங்கே 299 செம்மையாக இருக்குடா. 279 99 RMB ஸ்பீக்கர். இது ரெட்மி பட்ஸா? Redmi watch. I mean Xiaomi. டிவி நிறைய கேஸ் இறக்கிருக்காங்க பாரு. என்னடா எதுல கேமரா சுற்றி ஃப்ளாஷ் இருக்கு பாரு. ஆமாம் டர்போ 3ல நியூ மாடல். ஃபோனை திருப்பி பாரு. வெயிட் பண்ண பார்க்குறேன். வெயிட் பண்ண ஸ்பெசிஃபிகேஷன் பாரு. இது பாரு ஃப்ளாஷ் எப்படி இருக்கு பாரு. அந்த இதை சுற்றி இருக்கு பாரு. ஃபிங்கர் பிரிண்ட் சுற்றி இருக்கு பாரு. ஃபிங்கர் பிரிண்ட் சுற்றியா? இதான ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஆஃப் பண்ணி பாரு. ஆடா ஐஃபோனில் ஷவுமியை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. ஆமாம் ஃபிங்கர் பிரிண்ட்டு தான். நான் கூட கேமரா நினச்சிட்டேன். கேமரா இது 2 கேமரா நல்லா இருக்காண்ணா. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். 5000 mAh பேட்டரி. டைப் சி 12GB RAM. அதே ஸ்னாப் ட்ராகன் தான் போல எல்லாமே. கேமரா இருக்குல்லடா, உனக்கு ஃபோட்டோ எடுக்கும்போதே ஒரு ஃபோட்டோவே 15-20 MB வரும். ஸோ உனக்கு மேக்ஸிமம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் தானே உனக்கு ஸ்பேஸ் ஹெவியாக பிடிக்கும். அதை விட்டால் ஆண்ட்ராய்டில் ஆப்ஸ் வந்து ஹெவியாக இதாகாது. ஐஃபோன்லன்னா 200-300 MB இருக்கும், இல்லை
ஒரு ஜிபி கிட்ட இருக்கும். இது என்னதுடா? ஷவுமி ரூட்டர் பாரு புதுசா எவ்வளோ பெருசாக இருக்கு. 7000 ரூபா. இங்கே ஒரு சின்ன ரூட்டர் இருக்கு பார், வைஃபை ப்ரோன்னு சொல்லிட்டு. நிறைய கேஜெட்ஸ் இருக்குது. ஷோமிலே வந்துட்டு வெப்கேம் இருக்குது. சாரி, நாட் வெப்கேம், இது வந்துட்டு இது மானிட்டரிங் கேமரா. ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிரும். இது ஜூமிங் கெப்பாசிட்டி ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டடி லேம்ப் ஒன்று இருக்குது. நிறைய கேஜெட்ஸ் இறக்கிருக்கானுங்க. இது கவரு, ப்ளக் பாயிண்ட் முதல் கொண்டு இருக்குடா வேலு. இங்கே பாரு சார்ஜர். சாரி, இது இங்கே உள்ள ப்ளக் பாயிண்ட்டு. ஃபேன் இறக்கிருக்காங்க சின்னதாக. யூஸ் பண்ணலாமா? ஒன்றும் ஆஃபில் இருக்க போல. இங்கே ஆன் பண்ணுமா? ஓகே, ஸ்பீடு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் போல. நல்லா இருக்கா? இங்கே வர சின்ன ஃபேனு. நல்லா இருக்கு. ஆஃப் ஆயிடுச்சு. நாடி சாஃப்டாக அழகாக இருக்கு. ஆமாம். எவ்வளோன்னு தெரியலையே. ஓ, ஆஃப் இதுவா? ஆன் பட்டன் பின்னாடி, ஆஃப் இது. இது பிரிண்டர்லாம் இருக்காடா ஷவுமிலேயே. டேப் இருக்கு. டேப் தானு தெரியல. எல்லாத்துலேயும் ஸ்னாப் ட்ராகன் தான்டா. 16 பவர் பேங்க் வந்து 79லேருந்தே இருக்குது. 10,000 mAh ஒரிஜினல் எம்ஐ பவர் பேங்க். பட் இது சும்மா வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு. இது 199 RMB. சி டைப் கேபிள். இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் நினைக்கிறேன், ஒயர்லெஸ் சார்ஜர். மவுஸ், கீபோர்ட், கேமரா ஸ்டாண்ட். சமயம் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோன் மட்டும்தான். பட் நிறைய 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 கேஜெட்ஸ். ஸோ அடுத்து கார் இருக்க போகிறாங்க. இந்த பிரிண்டர் இருக்குது எம்எல்ஏ. ஹேர் ட்ரையர்லாம் கூட இருக்குன்னா பார்த்துக்குங்க. இது வந்து கிளீனரு 13,000. இது லேம்ப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, லேம்புடா வித்தியாசமாக 200 RMB. இல்லை வேறு கலர் வேணும், வேறு கலரு. அப்பா மல்டிபிள் இந்த அளவுக்குலாம் இருக்கு. எம்ஐஸ்வரமே ஒரு பிளாக் எடுக்கலாம் போல. ஆமாம், எம்ஐஸ்வரம்னா ஒரு பிளாக் கிடைக்கும் போல. ஆஃப் பண்ணாதா? ஓகே, கிளாக்கு ஓடிட்டுருக்கா. நிறைய வச்சுருக்காங்க. அவன்லாம் வச்சுருக்காங்கடா. பாடுறா, வாஷிங் மிஷின் எம்ஐயில் கார்லேயே புந்துட்டானுங்க. இப்போ சரி வச்சுருக்கானுங்க. இது என்னன்னு தெரியல. இது என்னது? இதுவே ஏசி மாதிரி தான் இருக்குது. 1.5 டன் ஏசி பார்த்தோன்னா 22,500 RMB. பார்த்தா தெரியுது எனக்கு. நம்ம ஊர்லேயே 30,000 வந்துருதுல ஸ்பிளிட் ஏசி. இது எப்படியும் வரும்டா. RMB கணக்கு பண்ணும்போது உனக்கு 30,000 வந்து 30,000 இது டேய் எதெல்லாம் இறங்கணும்னு ஒரு இதுவே இல்லை உனக்கு. எல்லாமே இறங்கணும்.
விட்டா குக்கரு எல்லாமே இறங்கணுங்க. மிக்சியில் இறங்கியிருக்கானுங்க பாரு. அடுத்து மிக்சி, வாட்டர் ஹீட்டர் இறங்கியிருக்கானுங்க பாரு. டீ மேக்கரு, கேஸ் கீசரா, டீ மேக்கரு, வாட்டர். அப்பா டே, இது என்னது? இது வாஷிங் மிஷினா? டபுள் வாஷிங் மிஷினாடா டேய்? என்னது இந்த ஒரு 1 இருக்கு 2 இருக்கு. நான் இந்த மாதிரி வாஷிங் மிஷின் நான் இதெல்லாம் பார்க்கவே இல்லை. டபுள் டோர் வாஷிங் மிஷின். இது நல்லா இருக்கு, நிறைய தண்ணி போட்டுக்கலாம். இது பாரு 50,000 ரூபா, அதாவது கூட வரும் 55-60 வரும். இந்தியன் இருக்கு. இது டபுள் டோரு ஃப்ரிட்ஜு. உள்ளே என்ன வச்சுருக்காங்க அதுக்குள்ளேயே? போடு போடு. கேக் வச்சுருக்காங்க. ஒரு பொம்மை, அது பொம்மை தொட்டு பாருங்க தெரியும். எதுக்கு? அப்புறம் காசு வாங்கிருக்காங்க. 4 டோர் ஃப்ரிட்ஜா? அது கீழே ஃப்ரீசரா? ஃப்ரீசர் ரேக்கு எல்லாமே இருக்கு. ஓகே. ப்ரஷ்ஷு, ப்ரெஷர் ப்ரஷ்ஷு. எதுதான் இவனுக்கு இறக்காம வச்சுருக்காங்க தெரியுங்க, போய் கழுத்தில் மாட்டுறது. இது வாய், இந்த கிளீனரு, காது கிளீனர்னு நினைக்கிறேன். இது என்னன்னே தெரியல எனக்கு. ட்ரிம்மரு, இது ஒரு ஹேர் ட்ரையரு, ப்ரஷ்ஷு, ட்ரிம்மரு. ஆஹா, எலக்ட்ரானிக்ஸில் பூந்துருவாங்க போல. நீ இங்கே பாரு, பிபி apparatus வச்சுருக்காங்க பாடுறா. ஷவுமி பிபி apparatus வச்சுருக்கானுங்க பாடுறா. நான் மெடிக்கல் ஃபீல்டில் இறங்க ரெடி ஆகிட்டானுங்க போல. கத்திரி, டேய் இங்கே பாடுறா. நெயில் கட்ரு, கத்திரிக்கோள், பென். ஓகே, இங்கே பாரு, இது கேபிள். இங்கே பாரு, அது மாபு. 6 RPM ஸ்பீடாக இருக்கும். 6 RPM, 6000 RPM. ஆமாம். வீட்டுக்கு க்ளீன் பண்ணுற மாபு. ரைட்ரா. ஓகே. அந்த காரும் இந்த இதுதான் டபுள் வாஷிங் மிஷின், டபுள் டோர் வாஷிங் மிஷின். கேமரா, மானிட்டர் கேமரா. என்னன்னு தெரியல. ஒருவேளை இதுதான் போல, இது ஒரு செட்டாக வந்துடும் போல, டிஸ்பிளேயோட வந்துடும். நம்ம சின்ன கேமரா அது. ஆமாம். டோர் லாக்கா? பாவி வாங்கிட்டு போனானா? இதுக்கு வீட்டில் வீட்டுக்கு வாங்கிட்டு போனான்னு நினைக்கிறேன். ஓகே. ஹலோ ஹலோ. டேய், பேக்கெல்லாம் வேறு இருக்கட்டா. இங்கே பாடுறா, இறங்காமல் எதில் தான் இருக்கானுங்கன்னு தெரியல. ட்ராலி பேர் 349, பேகுன்னா 113. இது வந்து இதுதானே இந்த நடந்துக்கிட்டே வீடியோலாம் பிடிப்பாங்களே. ஸோ டைம் ஸ்கொயரில் இருக்க எம்ஐ ஷோரூம். இதில் இவங்க இறங்காது என்னன்னு தான் கேட்கணும். இனி அதே மாதிரி எல்இடி டிவி, ஐ மீன் இது வந்து ஸ்மார்ட் டிவி. ஸோ இது 2799 RMB. போகலாமா? அந்த பக்கம் போகலாமா? எம்ஐ ஷோரூம் வச்சுட்டு வெளியே வந்தால் KFC ஆப்போசிட் சைடு சண்டான் இருக்கு. சண்டான். ஆமாம். ஆப்பிள் ஷோரூம் எல்லாம். ஓ, ஆப்பிள் ஷோரூம் இல்லை, ஆப்பிள் ஒரு. ஆனால் இதில் தாண்டா இருந்துச்சு. ஏறி வரும்ல, இப்படி ஏறி இப்படி வந்து. இதுதான் சொல்கிறேன், இருந்துச்சு, தூக்கிட்டாங்க. இப்போ நானே இந்த பக்கம் வந்திருக்கேன், ஆனால் அதை நோட் பண்ணல. ஓகே. ஆமாம், கரெக்டு. KFC லீ சார்மெண்டி சைகோன் நாட் ஸ்பேஸு. வேகம் தானே அந்த பெரிய பில்டிங் மூடிடுச்சு. மலுபியா பியா. ஏன் நடந்து போனா?
டைம் ஸ்கொயரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேப். மோஸ்ட்டாக இத்தனை பிளாக்ல என்னென்ன இருக்குன்றது ஒரு மேப் போட்டு வச்சுருவாங்க. ஓகே, டைம் ஸ்கொயர், கஸ்டமர் சர்வீஸ், பிளாக்கு, எலிவேட்ரு, இங்கே போனால் கஸ்டமர் சர்வீஸுக்கா. சரி, ஓகே, போவோம். நெக்ஸ்ட்டு வந்து இது பக்கத்தில் இருக்க ஒரு கல்ச்சுரல் பார்க், அது பேர்